காவேரி வந்து கங்கா வரமாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வழி மேலே விழி வச்சு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா வந்து கங்கா வந்துடுறாங்க. கங்காவை பார்த்த காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ஓடி போய் அக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அடுத்து வந்து கங்கா வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. காவேரிக்கு நல்ல மாதிரி வந்து தாலி பிரித்து கோத்துடுறாங்க. இங்கே வந்து காவேரியோட கழுத்தில் வந்து தாலி போடுற விஜய் வந்து நெத்தியில் குங்குமம் வைக்கிறாரு. அதே மாதிரி வந்து தாலி குங்குமம் வைக்கிறாரு. எல்லாருமே வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணி பூ போட்டு வாழ்த்துறாங்க. விஜயும் காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு, என்ன காவேரி உனக்கு சந்தோஷமா இப்போ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இப்போ பாரு கழுத்தில் வந்து அந்த செயின் போட்டோன்னு ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படின்றாங்க. இருந்தாலும் வந்து இந்த செயின் தான் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் போட்டோம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் கேட்டிங்கல்ல என்கிட்ட இந்த நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எடுத்துகிட்டு போறியா, இந்த நகையெல்லாம் உனக்கு அழகாக தான் இருக்கும், நீ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் 8 மாதம் கழிச்சு இந்த நகையெல்லாம் நீ எடுத்துகிட்டு போ கூடவே அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா? ஆமாம் அதுதான் இப்போவும் சொல்கிறேன், நீ எல்லா நகையும் எடுத்துகிட்டு போகலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த நகையும் வேணாம், அதான் அன்றைக்கி சொன்னியே. ஆமாம் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன், எந்த நகையும் வேணாம், ஆனால் ஒரே ஒரு நகை மட்டும் எனக்கு வேணும், அது மட்டும் எனக்கு தரீங்களா ப்ளீஸ், நான் அதுக்கு தேவையான காசை கூட கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு அதெல்லாம் காசெல்லாம் வேணாம், எந்த நகை வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்றாரு. இல்லை அது வந்து நீங்கள் சம்மந்தப்பட்டது, அதனால் உங்ககிட்ட கேட்டு தான் நான் எடுத்துக்கணும், ஆனால் வந்து நான் வந்து அதுக்கு தேவையான காசும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படி என்ன தான் நீ கேட்குற, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே, இப்போ நீங்கள் போட்டிங்கல்ல இந்த தாலி சரடு, இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேனே இந்த தாலியோட, ப்ளீஸ் இது என் கழுத்திலே இருக்கட்டும், நான் வந்து போகும்போது இதை மட்டும் போட்டுட்டு போகிறேன், வேறு எதுவுமே எனக்கு வேணாம், இது நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன், ப்ளீஸ் இதுக்கு மட்டும் சம்மதம் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். ஒன்றும் புரியாமல், என்ன காவேரி இப்படி சொல்கிற, ஒரு வருஷம் ஆனோன்னு நம்ம 2 பேருக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம பிரிய போகிறோம், இந்த டைமில் இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னோடனே, இல்லைங்க ப்ளீஸுங்க இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், நான் வேறு எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன், ப்ளீஸ் இது ஒன்று மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருங்க, இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், வேறு நான் எல்லா நகையும் வச்சுட்டு போவேன், எதுவுமே எனக்கு தேவையில்லை, இது ஒன்று மட்டும் போதும் அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறார் விஜய். என்ன சொல்கிறா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க கூப்பிட்றாங்க உள்ளே, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜய் ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரி ஏன் இப்படி சொல்கிறா, தாலி ஏன் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறா, அவள் கழுத்தில் ஏன் காலம் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாளா, அப்போ காவேரி வந்து வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா நிவினை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் பயங்கர குழப்பத்தில் இருக்கார் விஜய். விஜய் வந்து பயங்கரமாக குழம்பி போகிறாரு. காவேரி ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்டுட்டு போயிட்டு சந்தோஷமாக எல்லார்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி பின்னாடியே போகிறார் விஜய். பார்க்குறாரு காவேரி நார்மலாக எல்லார்கிட்டையும் பேசிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்க்குற விஜய் வந்து ரொம்ப குழம்பி போகிறாரு. என்ன இந்த காவேரி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னோடனே, ஏங்க எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்புறம் வரேங்க போங்க அப்படின்றாங்க. இல்லை முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சரி எதுக்காக காவேரி அப்படி என்கிட்ட கேட்ட, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நம்மளது கல்யாணம் பொய் கல்யாணம் உனக்கு நல்லா தெரியும் இல்லை, ஏங்க எனக்கு நல்லா தெரியும் ஃபேக் கல்யாணம் தான், இப்போ என்ன சொல்கிறேன் வர்றீங்க, நான் உங்கள் ஃபேக் பண்ணுறாட்டி தான், இப்போ என்ன அதுக்காக என்ன பண்ணுன்றீங்க, சரி காவேரி அதுக்காக தாலியை வந்து எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், ஆனால் நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கடைசியில் கேட்கக்கூடாதுல, அதனால தான் இப்போவே சொல்லிடுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து விஜய் வந்து காவேரி ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இதில் முடியுது.